இந்த ப்ளே ஸ்டோரில் இல்லாத சில ஆப்களில் நீங்கள்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க. அதாவது லிங்க் கொடுப்பாங்க இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் சில லிங்க் வழியாக நீங்கள் இன்னொரு வெப்சைட்டுக்கு போவீங்க. அது ஒரு ஆப்பாக தான் இருக்குது. இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக்கோட ஒரு செய்திக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறாங்க. அது ஒரு டெலகிராம் லிங்க்கோ ஒரு வாட்ஸ்அப் லிங்க்காவோ இருக்குது. இல்லைன்னா ஒரு ஆப்போட லிங்க்காக இருக்குது. நிறைய நேரங்களில் ஆப்போட லிங்க் அது இருந்ததுன்னா அதில் பணம் பரிவர்த்தனை செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 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 கேம் வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க. அது வந்து ப்ளே ஸ்டோர் வழியாக அந்த பணம் போகுது. ஆனால் ப்ளே ஸ்டோருக்குள்ளேயே இல்லாத சில ஆப் எல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் சில வீடியோக்களை எல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாவில் இருக்கிறவங்க இந்த ஆப்பை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூகுள் குரோம் வழியாக நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணுறதுக்கு காமிப்பாங்க. இல்லைன்னா ஒரு லிங்க், இப்போ நீங்கள் லிங்க்குன்னு எனக்கு நீங்கள் பண்ணுங்கள், ஒரு வீடியோவை போட்டுருவாங்க, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா லிங்க்குன்னு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் லிங்க்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். நீங்கள் அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போக முடியும். நிறைய பேர் வந்து இந்த இல்லீகலாக பணத்தை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேரில் வாங்குறவங்க, இல்லை பணத்தை வாங்கிக்கிறவங்க, இந்த நிறுவனங்கள் வழியாக பணத்தை வாங்குறவங்க, இந்த பெண்கள் யாருன்னே தெரியாமல் இப்போ நீங்கள் வேறு ஏதேனும் வழியில் நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரையோ இல்லை உங்களோட டெலகிராம் ஆப்லேயோ ஏதோ ஒரு இதில் நீங்கள் வழியாக நீங்கள் தான் பணத்தை வாங்க முடியும். அப்போது அந்த என் யூசர் ரிசீவரை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நிறுவனங்கள் வழியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அது யார் எடுத்தாங்கன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. கேமிங் சைட்ஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது உங்களுடைய டேட்டாவை எல்லாத்தையும் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் இதில் நம்ம பேசுகிறோம். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்கள் நீங்கள் டவுன்லோட் செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பாதுகாப்பு அபாயம் ஏற்படும், செக்யூரிட்டி ரிஸ்க். இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்கும் ஆப்ஸ் எல்லாம் கூகுள் ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணும். ஆனால் வெளியில் இருக்கும் ஏபிகே ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணினா வைரஸ் மால்வேராக அது இருக்கலாம். உங்கள் டேட்டா, ஃபோட்டோவை, கான்டாக்டை, ஃபோன் இன்ஃபர்மேஷனை அது வழியாக லீக் ஆகிறதுக்கான அபாயம் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் வந்து ஆப்பில் லோன் வாங்கினேன், அந்த லோன் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் ப்ராப்பராக பணம் கட்டலை, அதுக்கப்புறமா எங்களுடைய ஃபோட்டோக்குள்ளையெல்லாம் எடுத்து மாப் பண்ணி என்னுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு. இதுக்குள்ளே வந்து உங்களோட ஃபோனோட மெமரியில் இருக்கிறது எல்லாம் எடுத்திருக்காங்க, உங்கள் கான்டாக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, நீங்கள் யாரிடம் அதிகமாக பேசுகிறவங்க அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க, இந்த க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருங்கிறத எடுத்திருக்காங்க, அப்போ கால் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. இப்படி இது எல்லாத்தையும் எடுத்து தான் அவங்களுக்கு உங்களுடைய மாப் பண்ண ஃபோட்டோக்குள்ளேயோ அல்லது நீங்கள் கடன் வாங்கி கட்டாததையோ அனுப்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இங்கே வருது. அதில் அப்டேட் கிடையாது. அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட்ஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் அப்டேட் இருக்கும். ஆனால் இது அப்டேட் ஆகாது. இன்ஸ்டால்லாம் பண்ணினா மேனுவலாக தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய வேர்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய நிலை வரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஃபேக் அது மாடிஃபைடு ஆப் இருக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. இப்போ ஒரே மாதிரியான ஆப்களை நீங்கள் பார்க்க முடியும். நிறைய இப்போ அமேசான் மாதிரியான, அப்புறமா ஃப்ளிப்கார்ட் மாதிரியான, அப்புறம் மீஷோ மாதிரியான இதே மாதிரியே இருக்கும் அந்த ஆப்பு. ஆனால் அந்த ஆப் வேறையாக இருக்கும். மீஷோவுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறத எங்களால் பார்க்க முடியும். இந்த ஃபேக் மாடிஃபைடு ஆப்ஸோட அபாயம் இருக்குது. இப்போ ஒரிஜினல் ஆப் போலவே இருக்கும், ஆனால் அது டூப்ளிகேட் ஆப்பாக இருக்கும். சில ஆப் வந்து ஹேக் செஞ்சப்பட்ட வெர்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அது நமக்கு பாதகம் இருக்கும். அதே மாதிரி லீகலாக பிரச்சனை தரும். லீகலாக ஏதாவது பிரச்சனை வரலாம். ஃபோன் செட்டிங்கை மாற்ற வேண்டியது இருக்கும். ஆப்பிக்கை இன்ஸ்டால் செய்யணுன்னா த அன்கனோன் சோர்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த ஆப்பை வந்து மொபைல் செக்யூரிட்டியை குறைச்சி அதை நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது சேஃபாக அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட் வந்து எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் அஃபீஷியல் சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணினா சில அளவுக்கு சேஃப் இருக்கும். ஆனால் ப்ளே ஸ்டோர் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ப்ளே ஸ்டோர் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுவது பாசிபிள்னால் ரிஸ்க் அதிகம், கவனமாக இருக்கணும். இதனால் ஃபோன் டேமேஜ், டேட்டா லாஸ் எல்லாம் இருக்கலாம். இதே மாதிரி த பீப்புள் கொடுத்த டவுன்லோட் லிங்க் இருக்குது இல்லையா, அந்த ஆப் டவுன்லோடு வந்து நேராக ரிஸ்க்கு தான். அது யார் கொடுத்தது, எங்கேருந்து வந்தது என்பதை பொறுத்து பிரச்சனை பெரிதாக இருக்கலாம். என்ன பிரச்சனை வரலான்னா மால்வேர் வைரஸாக இருக்கலாம், உங்கள் ஃபோன் ஸ்லோவாகும், டேட்டா திருடப்படும். இதே ஃபேக் ஆப்பாக இருந்ததுன்னா ஒரிஜினல் ஆப் போலவே தோணும், அதனால் ஸ்கேம் நடக்கலாம். அதே மாதிரி ஸ்பை ஆப்ஸ் இருக்குது. உங்கள் கால்ஸில், மெசேஜஸில், ஃபோட்டோஸில் எல்லாம் ட்ராக் செய்யலாம்.
த பேங்கிங் அண்ட் ஓடிபி டீட்டெயில் லீக் ஆகலாம். உங்களோட பேங்க்கில் வந்து வரக்கூடிய ஓடிபி யாரேனும் வந்து மானிட்டர் பண்ணலாம். இது எப்படி செக் பண்ண, இந்த லிங்க் ஓப்பன் பண்ணும்போது யூஆர்எல் ஸ்டாரிங்காக இருக்கா, எக்ஸாம்பிள் XYZன்னு ஆப்கே டவுன்லோட் ஃப்ரீ போன்றவையே காமிக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதேமாதிரி ஆப் நேமை காப்பி பண்ணி கூகுள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப் இருக்கா பாருங்கள், ரேட்டிங் பாருங்கள், ரிவ்யூ செக் பண்ணுங்கள், த அன்னோன் சோர்ஸ் அன்ஸ்டால் அவாய்ட் பண்ணுங்கள், செட்டிங் செக்யூரிட்டியை பாருங்கள். சேஃப் ஒப்பீனியன் அஃபீஷியல் வெப்சைட்டில் இல்லாத கூகுள் ப்ளே ஸ்டோரில் இல்லாத இருக்கிறது தான் பெஸ்ட்டு. வாட்ஸ்அப், டெலகிராம் மாதிரி ஆப்பு டைரெக்டாக அஃபீஷியல் சைட்டை ஓகேனாலும் பட் ரேண்டம் லிங்க்ஸ் வந்து தப்பு. த சிம்பிள் ரூல், யாரோ ஒரு அனுப்பிய லிங்க்கை நம்ப வேண்டாம். நீங்கள் அந்த லிங்க்கை இங்கேயே தான் ஷேர் பண்ணினா செக் பண்ணி சேஃபாக இல்லையா செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் 100% ஒரு லேடிஸ் சில லிங்க்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஆல்மோஸ்ட்டு ஸ்கேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ராப் தான். நேராக சொல்லணும்னா இப்படிப்பட்ட லிங்க்கள் மிகவும் ஆபத்தானவை. ஃபேக் சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப், பணம் செலுத்த சொல்லுவாங்க, ஆனால் எந்த ரியல் பெர்சனும் இருக்காது. அப்போது புஷிங் இருக்கும். உங்களுடைய கார்டு, யூபிஐ, ஓடிபி டீட்டெயில் திருடப்படலாம், பிளாக்மெயில் நடக்கலாம். செக்ஸ் டார்ச்சர், நீங்கள் என்டர் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் அல்லது ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணி பணம் கொடுக்காவிட்டால் வெளியிடுவோன்னு மிரட்டலாம். மால்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது லிங்க் செய்தவுடன் உங்கள் ஃபோன் ஹேக் ஆகும். இது எப்படி தெரியும்னா, ஸ்கேம் என்றால் ப்ரைவேட் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க, இது காமன் ட்ராப். அன்னோன் பர்சன் டைரக்ட் மெசேஜ் பண்ணுறது, இப்போ அடல்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணி ஈர்க்க முயற்சிக்கிறது, இமிடியேட் பேமெண்ட் கேட்குறது. இது மாதிரி லிங்க்கை ஓப்பன் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணினா பேமெண்ட் டீட்டெயில் என்ட்ரு பண்ணாதீங்க. மெசேஜ் அனுப்பி அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனை ஏதாவது டவுன்லோட் ஆகியிருந்தால் டெலிட் பண்ணுங்கள். ரியல் பெண்கள் எப்படி இருந்தாலும் பர்சனல் கான்டாக்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அனுப்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பரப்புரை பார்த்தீங்கன்னா கவலை இல்லை. பட் ஆனால் அதுக்குள்ளே போய் உங்களுடைய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன்ஸ் எதையும் கொடுக்காதீங்க. உங்களுடைய கார்டு டீட்டெயில்ஸு, உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ், யூபிஐ டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. இக்னோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இக்னோர் அண்ட் கம் அவுட் சைட். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ஏதேனும் வந்து பண விரயங்களோ மனசார்ந்த விஷயங்களோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸில் இல்லாத எந்த ஆப்புகளையும் நீங்கள் டவுன்லோட் செய்யாதீங்க. அது உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய ஃபோனையும் ஆபத்தை விளைவிக்கலாம். நன்றி, வணக்கம்.